மன்னிச்சிருங்கப்பா. ஏங்க இந்த மாசம் மளிகையில மஞ்சள். ராஜீவா, ஏய் எப்படிடா இருக்க? என்னங்க ராஜா வந்திருக்கா பாருங்க. அங்கேயே நில்லுடி. எல்லாரும் அங்கங்கே நில்லுங்க. என்னங்க பேசுறீங்க? யார் அவரு? எங்க இருந்து வந்திருக்காரு? அட்ரஸ் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு வந்திருக்காரா? அவர்கிட்ட சொல்லு, இங்க அப்பான்னு யாரும் இல்ல, அவர் செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அண்ணன்ப்பா. துவாரகேஷ், நீ என்னுடைய பிள்ளை, என் ஒரே பிள்ளை. இந்த வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை, என் வாரிசு. நான் சொல்ற பேச்சை நீ மதிப்பே நான் நம்புறேன். யாரும் இங்க பேசக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டே இருக்கலாம். வந்தவங்க தம் மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி மானத்தோட வீட்டை விட்டு வெளியில போகலாம். அப்பா ப்ளீஸ் மன்னிச்சிருங்கப்பா. சீ, நீ யாரா? என்ன இதுக்கு அப்பாங்கிற? மன்னிப்பா மன்னிப்பு ராஸ்கல். தப்பு செஞ்சாதான்டா மன்னிப்பு. துரோகிக்கு எதுக்குடா மன்னிப்பு? அப்பா உங்க கோவம் நியாயமானது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கசப்பான சம்பவம் நடந்து 4-5 வருஷம் ஆச்சுப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. அந்த நாள் ஏன்பா இன்னைக்கா இருக்கக்கூடாது? என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்த போனண்டா. நான் உயிரோடு இருக்கிற நடப்போனோம். இந்த நடப்போனம் ஏன் உயிரோடு இருக்கு தெரியுமா? இன்னும் சில கடமைகள் இருக்கு, அதனால தான். அதை நிறைவேற்றி ஆகணும். வீடு தேடி வந்து செருப்படி வாங்கிட்டு போகாத, இடத்த காலி பண்ணு. இல்லப்பா, உறவுகள் அவ்வளோ சுலபமா அருந்து போகாதுப்பா. ரத்த பாசமும் பெத்த பாசமும் இதெல்லாம் உடம்போட ஊர்ன சமாச்சாரம்ப்பா. 4 வருஷமா நிம்மதி இல்லாம துடிக்கிறேன்ப்பா. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. ப்ளீஸ் என் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய விடுங்கப்பா. மீனாவோட கல்யாணத்தை நான் நடத்துறேன்ப்பா. ஷாமளா, இனிமே அவன் ஒரு வார்த்தை பேசினா இங்க நடக்கிறதே வேற. நம்ம தான் இது அசிங்கம் தெரிஞ்சு ஒதுங்கி வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் இங்க வந்து ஏன் இப்படி கழுத்து இறக்குறாங்க? ஏற்கனவே இந்த கடங்காரி இங்க வந்து ஆடிட்டு போன ஆட்டம் தாங்காம நான் மனசொடிஞ்சு போயிருக்கேன். அப்புறம் தப்பான வார்த்தையெல்லாம் விழுந்துரும். அவனை முதல்ல வெளியில போச்சல்ல. நீங்க என்னங்க பேசுறீங்க? இவன் நம்ம புள்ளைங்க. எங்க நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உள்ள திருந்தி வந்திருக்காங்க. பெரிய மனுஷனா அவனை ஏத்துக்கோங்க. உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் அவனை நீங்க மன்னிக்கிறது தான் கௌரவம். இல்லன்னா உள்ள மனசு உடைஞ்சு போயிடுவான். இங்கேயும் தான் மனசு ஒடிஞ்சு ரத்தம் வழிஞ்சுதுரி. இன்னும் நான் அந்த ராத்திரியை மறக்கல. மறுநாள் காலையில அந்த சம்பந்திய மூஞ்சில காரி துப்பி அந்த கரை இன்னும் மறையல. அது வரைக்கும் நெஞ்சில ஈரத்தோட எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க அஸ்திவாரமான்னு திமிரோட கர்வத்தோட நடந்த இந்த ராகவன் இன்னைக்கு மண்ணோட மக்கி போயிட்டான். பட்ட காயங்கள், வலிகள், வேதனைகள், சே அப்பப்பா, போதும்பா போதும். மறுபடியும் அதெல்லாம் வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் செத்தாலும் அவன் எனக்கு கொல்லி போடக்கூடாதுன்னு. அப்படி ஏதாச்சும் நடந்ததுன்னா வேற மாதிரி ஆயிடும். அப்பா என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. நான் ஒரு சில ஷாமளா, விஷயங்கள் இதுக்கு மேலே அவன் இங்க இருந்தா இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிடுவேன். நான் போறேன்ப்பா, நீங்க இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீங்க என்ன மன்னிப்பீங்கப்பா. அட்லீஸ்ட் அந்த முயற்சியாவது நான் செஞ்சேன்ற நம்பிக்கையோட நான் போறேன்ப்பா. போடா. கண்டிப்பா நான் போறேன்ப்பா. இருட்டு அடர்த்தியா இருந்ததா பிரகாசமா எறிகிற விளக்குக்கு மதிப்பு.
நீங்க விளக்கா வெளிச்சமா எப்பயும் இருங்கப்பா. நான் கடைசி வரைக்கும் இருட்டாவே இருந்துட்டு போறப்பா. போறப்பா. ராஜீவா, அண்ணா போகாதண்ணே. ராஜீவா, ஷாமளா, எது கடற? நான் பெத்த புள்ளைங்க அவன். அதான் முடிஞ்சு போச்சே. மீனா, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த துரோகினி நேரத்தை பினாயில் போட்டு கழுவு, அதானப்பா? பிரியா, அதான்ப்பா நானும் சொல்றேன். நம்ம வீட்ல பாமாயில் செலவு விட பினாயில் செலவு தான் அதிகமா இருக்கு. அக்கா நீ ஒரு நிமிஷம் இருக்கா, நானே வந்து கழுவிடுறேன். அழாதம்மா, என் புள்ள மனசொடிச்சு போறான் பாரு. நீ அழாதம்மா. அழாதம்மா. அக்கா சொல்லுக்கா. அம்மா சொன்னா கேளுமா. அழாதம்மா. குட் மார்னிங் சார். உங்களை பார்க்கறதுக்கு ஸ்னேகாவும் அவங்களோட அத்தை ராஜலட்சுமி வந்திருக்காங்க சார். என்ன திடீர்னு இப்போ என்ன பிரச்சனை? வர சொல்லட்டுமா சார்? வர சொல்லுங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க சார். சரி மேடம். ஹாய் ஸ்னேகா. ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒரே ஒரு விஷயம் தான், அது பேசிட்டு போயிடுறோம். சொல்லுங்க. சார் நான் பிரதீப் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னம்மா, ஏன் திடீர்னு? அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில போட்டாச்சு. தெரியும் சார், ஆனா கேஸ் விசாரணைக்கு வரலையே, ஜட்மெண்ட்க்கு வரலையே. அதுக்கு முன்னாடியே நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஸ்னேகா, இது சடுகுடு விளையாட்டு இல்ல. சட்டத்தை வளைக்கவும் முடியாது, விளையாடவும் முடியாது. சார் ஜனங்களுக்காக தானே சார் சட்டமே. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எங்க அட்வொகேட் வெளியில வெயிட் பண்றாரு. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் சார். அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. என்ன விளையாடுறியா? சரி, இப்போ எதுக்கு கேஸை வாபஸ் வாங்குற? சார், எங்க வீட்டில் ஆம்பளைங்க யாரும் கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னா நாங்கள் 2 பேரும் தான் அலையணும். ரெண்டாவது எங்களுக்கு நேரமும் இல்லை சார். அது போய் எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கிறவ ஸ்னேகா. அதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவா. 2ல 1 பாக்குறவ நீதி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டா. எனக்கு நீதி கிடைச்சிருச்சு சார். எப்ப? நீங்க எப்ப பிரதீப்பை கொண்டு போய் ஜெயில போட்டீங்களோ அப்போ. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வளர்க்க விரும்பல சார். ஸ்னேகா சொல்ற மாதிரி ப்ளீஸ் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க சார். என்ன ஆச்சு ஸ்னேகா உனக்கு? யாராவது உன்னை பயமுத்தினாங்களா? Did anyone emotionally blackmail you? நீ என் டாட்டர் மாதிரிமா, உண்மையை சொல்லு. சார் என்னை யாரும் பயமுறுத்தல. நான் இதை நம்ப தயாரா இல்ல. என் வீட்ல இருந்து யாராவது உன்கிட்ட பேசினாங்களா? பிரதீப்போட அம்மா, பாட்டி யாராவது பேசியிருப்பாங்க. உன் மனசை யார் மாத்தினது? நீங்க தான் சார். உண்மையை சொல்லணும்னா பிரதீப்பை நான் மனசாரெல்லாம் மன்னிக்கல. ஆனா நீங்க பிரதீப்போட அப்பாங்கிற விஷயம், உங்க பிரமிப்பு, உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதை, இதெல்லாம் தான் சார் என்ன கேஸ் வாபஸ் வாங்க வைக்குது. அவ என் பிள்ளைன்னு சொல்றதுல எனக்கு பெருமை இல்லம்மா. சார் நீதி, நேர்மை, கடமை நம்ம நினைச்ச வார்த்தைகள் சார். அது என் மனசை மாத்திருச்சு. நீங்க குற்றவாளியை தண்டிச்சிட்டீங்க, ஆனா நான் உங்களை தண்டிக்க விரும்பல. என்ன பேசுற நீ? நான் என் கடமையை தான் பண்ணேன். சார் ப்ளீஸ், நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே தான் சார் இருப்போம். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அப்பா இல்ல சார். என் அப்பா இறந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தா அவருக்கு எவ்வளவு நேர்மையான, கடமை உணர்ச்சி உள்ள ஒரு ஆளா இருந்திருக்கணும் நான் ஆசைப்பட்டிருப்பேனோ அது மாதிரி தான் சார் நீங்க இருக்கீங்க. You're my role model for a perfect father. நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். இப்ப இந்த கேஸ் வாபஸ் வாங்குறது கூட அந்த அப்பா ஸ்தானத்துக்கு நான் கொடுக்கிற முதல் மரியாதை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸ்னேகா அவ அப்பாவை ரொம்ப நேசிக்கிறவ. அவரை பார்க்க முடியலையேங்கிற குறை அவளுக்கு இருக்கு. ஆனா இப்போ
அவ உங்களை ரோல் மாடலாக்கி ஒரு கோரிக்கையோட வந்திருக்கா. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஊனமோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமோ வந்திருந்தா நீங்க கவலைப்படலாம். ஆனா நான் தான் நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கேனே சார். சார் ப்ளீஸ் அவளோட மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் பண்ணிடுங்க சார். உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னன்னா சண்டைக்கு பதில் ஏற்படுற சமாதானம் தான். நாம படிச்சவங்க நாமளே அதை செய்யலனா எப்படி சார்? எல்லாம் ரெடியா இருக்கு சார். நீங்க ஓகேன்னு தலையை அசிச்சா போதும் சார். நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு தம்பியை வெளியில எடுத்துடலாம் சார். இதெல்லாம் ஓ வேலையா? இல்ல சார். சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் தான் சார் ரெஸ்பான்சிபிள். எல்லாமே என்னதான் சேரும். சரிம்மா, எப்ப எந்த கேஸா இருந்தாலும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் வரவேற்கப்பட வேண்டியதுதான். எத்தனையோ பேரோட நேரம், நீதிமன்றத்தோட நேரம் எல்லாம் மிச்சமாகுது. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இதை ஒத்துக்க வேண்டியது என்னோட கடமைம்மா. செய்யுங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்க வரோம். தேங்க்யூ சார். வரோம். வசந்த், என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு ஒன்று செஞ்சுட்டேன். பிக் மிஸ்டேக். உங்ககிட்ட சொல்லவா? சொல்றா. சொல்கிறேன். உமா இல்லை, ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக போச்சு. ஸ்பாயில்ட் மை டோட்டல் லைஃப். இன்னைக்கு மார்னிங் நான் அப்பா பார்க்க போன வீட்டுக்கு பார்க்கும்போது அவர் சொல்றார், நீ எனக்கு பிள்ளையா இல்லை, புள்ள சித்த 4 வருஷம் ஆகுது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வலிக்குதுடா. அம்மா அப்பா செத்தா கூட நான் கொல்லிய கூடாதான். இல்லை புள்ளியெல்லாம் செத்துட்டான்னு சொல்றா. இதெல்லாம் தெரிஞ்சது தானடா. அந்த வீடுல இந்த வீடுல 2 வீட்டுக்கும் நான் சொந்தம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி நிற்கிறேன். டேய், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதடா. உன் பர்சனல் மேட்டர்டா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். நானா? நீதான்டா காரணம். டேய், ஏன்டா இப்படி வளர்ற? நான் தான் வளர்றேனா? 4 வருஷம் முன்னாடி பேசுனது ஞாபகம் இருக்கா? நீ நானும் ஃபியூச்சரை பற்றி பேசணும். உமாவை நான் கல்யாணம் பண்ணியதா இல்லை கைட்டி வருதான்னு நான் மோயிட கேட்டேன். டேய், உனக்கு போதை அதிகமாயிடுச்சுடா. யாருக்கிட்ட? என்ன சொன்ன நீ? அப்பா அம்மா கோச்சிட்ட பரவாயில்ல, குழந்தை பிறந்த எல்லாம் சமாதானம் சொன்னியா இல்லையா நீ? ஆமா சொன்னேன். உமாவை கைவிடுறத, அவளுக்கு துரோகம் பண்ணாத, நீ தான் சொன்ன. ஆமா சொன்னேன். உன் வார்த்தையை நம்பி நான் உமாவை கல்யாணம் பண்ண. அடா பாவி, உமாவுக்கு தாலி கட்டி 4 வருஷம் குடும்பம் நடத்தி குழந்தையும் பெற்றுக்கிட்டு இப்போ ஏன் மேலே வந்து பாயிர? துரோகி, நட்பு துரோகி, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேடா. You will go to hell. You will burn in hell. You will rot in hell. டேய், என்ன பேசலன்னு தெரியாம உளறிட்டு இருக்கடா. டேய், நான் உளறேனா? நான் உளறேனா? ப்ளீஸ் நீங்க உட்காருங்க.
இந்த ஃபைல்ல நீங்க சைன் போட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஓவர். உங்க பையனை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் ஐஜி சார். டாக்டர் கருணாகரன் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். அன்னைக்கு என் தங்கியே கூட்டு வந்தீங்க. உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம போச்சு. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஐம் சாரி சார். இதுக்கு சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மகன் ஜெயிலுக்கு வர்றதுக்கு என் மக காரணமாயிட்டாளே. ஸ்னேகா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப ஸ்னேகா தான் என் பையன் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஸ்னேகா கேஸை வாபஸ் வாங்கிட்டா. பிரதீப் இப்ப ரிலீஸ் ஆக போறான். அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் நான் வந்தேன். இப்போ கடமைக்காக பெத்த மகனையே அரெஸ்ட் பண்ணீங்க. ரியலி யூ ஆர் கிரேட் சார். ராஜி என்னை பத்தி உங்ககிட்ட எந்த அளவுக்கு சொல்லியிருக்கான்னு தெரியல. எல்லாமே சொல்லிருக்காங்க டாக்டர். இன்ஃபேக்ட் பிராங்கா மனசை விட்டு சில விஷயத்தை பேசியிருக்காங்க. ஆனா நீங்க ஏன் இந்த கொலையை பண்ணீங்கன்னு காரணத்தை மட்டும் சொல்லல. ஆக்சுவலி என்ன நடந்தது? யூ கேன் ஷேர் இட் வித் மீ இஃப் யூ வாண்ட். சொல்றேன் சார். ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல. கூடிய சீக்கிரம் அந்த நேரம் வரும். நடந்த உண்மைகளை, அந்த கொலையை நான் ஏன் செஞ்சேங்கிறத, என் தரப்பு நியாயங்களை நானும் கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன். என் உணர்வுகளை ஷேர் பண்ணிக்க எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தேவை சார். அப்ப நானே நிச்சயம் உங்களை தேடி வருவேன் சார். இட்ஸ் ஓகே ஓகே, ரிலாக்ஸ். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். ஸ்னேகாவுக்கும் உங்களுக்கும் அழகான நட்பு இருக்குன்னு ராஜி சொன்னா. Of course, she is a very bold, intelligent girl. அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் உங்க மூலமா ஸ்னேகாவுக்கு நான் தான் அவங்க அப்பாங்கிற விஷயம் நோ, நான் நிச்சயமா அதை சொல்ல மாட்டேன். உங்க சிஸ்டர் ராஜலட்சுமி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த ரகசியம் என்னோடய இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ ஃபார் ஷுவர். அது போதும் சார். நான் கிளம்புறேன். வரேன் சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ராஜு பார்த்து இந்த பக்கம் வரா. டே பார்த்துடா. டே டேய் படுத்துக்கடா, நல்லா தூங்கு. ஓகேவா? உங்க வீட்டுக்கு தான்டா. தூங்குடா. உங்க வீட்டுக்கு தான். ஓ, நரகத்துக்கு கூட்டு வந்துட்டு. பாவி, என்ன வம்பல மாட்டி விட்டுறாதடா. சாரிங்க. அவன் என்னையும் குடிக்க மாட்டானா? நாங்க பார்த்து 4 வருஷம் ஆச்சு. திடீர்னு பாரு கூப்பிட்டான். உங்களையும் உங்க அப்பா பத்தியும் தப்பு எதுவுமே புரியல. வீடு புரியல. எனக்கு இந்த சுத்தமா புரியல. என் மாமன் உண்டை தடிய அவன் சுத்தமா புரியல. ராஜீவ், ராஜீவ், ஏன் இப்படி பண்றீங்க? வயசு காத்துல தாண்டி நான் வர போய் தண்ணி அடிச்சேன். உன மரகனா தண்ணி அடிச்சேன். என்ன இது? டேய், தேவை பேசுற. ராஜீவ், வாட் இஸ் திஸ்? என்னது புது பழக்கலாம்? புது பழக்கம் தான். இதுதான் நிரந்தரமான பழக்கம். டாடி, டாடி கிட்ட பேசணும். உள்ள போ. சாரி மம்மி. போ. இது போய் அடிச்சு. ராஜீவ், டேய், this is too much, ராஜீவ். Come on, get up. என்னம்மா? ராஜீவ். அம்மா, என்னாச்சு? கதவு வேற திறந்திருக்கு, கார் நடுவுல விட்டுருக்கு. ஸ்டூபிட். இவர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கார் தெரியுமா? குடிச்சிருக்காருப்பா. செத்து போயிடலாம் போல இருக்குப்பா. நிம்மதியே இல்லப்பா. வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சுப்பா.
காதல் ஒரு சாக்கடைன்னு இப்ப புரியுது. நான் என்னப்பா பண்ணுவேன்? உமா விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிருக்காரு. He also needs an entertainment. நேத்து அடிச்சாரு, இன்னைக்கு குடிச்சாரு, நாளைக்கு இது எங்கப்பா போய் முடியும்? பார்ல உட்கார்ந்து உங்களை பத்தியும் என்ன பத்தியும் பஞ்சாயத்து பேசிருக்காரு. இந்த பாரு உமா, ஏதோ போதையில உளறி இருப்பாரு, அதையும் பெருசுப்படுத்துற. இல்லப்பா, போதையில உங்களையும் என்னையும் திட்டிருக்காரு. உமா, டோன்ட் மேக் a big scene. எல்லா ஆம்பளைங்களும் ஒரு சூழ்நிலையில குடிப்பாங்க, அதையும் பெருசுப்படுத்துற. குடிக்கிற புருஷன் கூட பரவாயில்லப்பா, திட்டுற புருஷன் தேவையே இல்லப்பா.